ஏப்ரல் 30. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. வாலையும் நாக்கையும் அசைத்தல். இன்றைய வேத வாசிப்பு நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதிலுள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோடே நிந்தையும் வரும். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றைப் போல் இருக்கும். வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சிணியம் பண்ணுவது நல்லதல்ல. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். குறிப்பு வசனம்: கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும். நீதிமொழிகள் 18:8. பெப் என்னும் நாய்க்குட்டி ஆளுநரின் மனைவிக்கு சொந்தமான பூனையை கொன்றுவிட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் அது அந்த தவறை செய்யவில்லை. கவர்னர் மாளிகையில் இருந்த மெத்தையை மென்று தின்றது வேண்டுமானால் அதன் குற்றமாய் இருக்கலாம். பெப் 1920களில் பென்சில்வேனியாவின் கவர்னர் கிஃபர்ட் பின்ஷவிற்கு சொந்தமான ஒரு இளம் லாப்ரடார் வகையைச் சேர்ந்த நாய். அந்த குற்றத்திற்காய் பெப் கிழக்கு மாநில சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டது. அங்கு அதன் புகைப்படம் கைதி அடையாள எண்ணுடன் எடுக்கப்பட்டது. இதை பற்றி கேள்விப்பட்ட ஒரு பத்திரிகை நிருபர் அந்த செய்தியை பத்திரிகையில் பிரசுரித்தார். அவரது அறிக்கை செய்தித்தாளில் வெளிவந்ததால் பெப் உண்மையில் ஒரு பூனை கொலையாளி என்று பலர் நம்பினர். இஸ்ரவேலின் ராஜா சாலமோன் தவறான செய்தியின் சக்தியை நன்கு அறிந்திருந்தார். அவர் எழுதும்போது, கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் என்று எழுதுகிறார். சில வேளைகளில் நம்முடைய மனித இயல்பின் பிரகாரம் உண்மையில்லாத செய்திகளையும் நிஜம் என்று நம்ப தூண்டப்படுகிறோம். மற்றவர்கள் நம்மை பற்றிய பொய்களை நம்பினாலும் தேவனால் அதை நன்மையாய் முடிய பண்ணக்கூடும். ஆளுநர் பெப்பை சிறைக்கு அனுப்பினார், ஆனால் பெப் அங்கிருந்த கைதிகளுக்கு சிநேகிதனாய் மாறியது. அது அங்குள்ள கைதிகளுக்கு ஆறுதலாய் இருந்து மனரீதியான சிகிச்சை கொடுத்தது. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் என்ன நினைத்தாலும் நம் வாழ்க்கைக்கான தேவனுடைய சித்தம் மாறாதது. மற்றவர்கள் நம்மை பற்றி கிசுகிசுக்கும் போது அதை குறித்து நாம் பொருட்படுத்தாமல் தேவன் நம்மை குறித்து என்ன எண்ணுகிறார் என்பதையும் அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதையுமே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உங்களை குறித்து சொல்லக்கூடிய விமர்சனங்கள் தேவன் உங்களை குறித்து எண்ணுகிற எண்ணத்தை எந்த விதத்திலும் பாதிக்காது என்பது உங்களை எந்த விதத்தில் ஊக்கப்படுத்துகிறது? அவருடைய நேர்த்தியான அன்பை இன்று எந்த விதத்தில் கொண்டாடுவீர்கள்? அப்பா பிதாவே, என்னை உம்முடைய பிள்ளை ஆக்கினதற்காய் உமக்கு நன்றி. உம்முடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆமென்.